எஸ், குட் ஈவினிங். ஸோ நான் ஏற்கனவே வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் மேத்ஸ் அப்படிங்கும்போது நம்ம நம்பர்ஸ்லேருந்து பேசிக் ஸ்டார்ட் பண்ணோம் போன லாஸ்ட் கிளாஸில். இப்போ அதனுடைய கண்டினியூஷன். ஸோ நான் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், இப்போ இந்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேத்ஸ் எடுப்போம். முடிஞ்ச பின்னாடி 6 PM to 8 PM வந்து தமிழ் கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 8:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். அதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் ஃபார்முலா நம்ம இந்த டிஎன்பிசிக்கு தேவையான, அது குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2, குரூப் 4, டிஓ, எனி டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்குரிய ஆப்டிடியூட் ரீசனிங்ஸ்க்குரிய அந்த ஃபார்முலா லிஸ்ட் தமிழ் மீடியம் ஆஸ் வெல் அஸ் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலையுமே உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. அப்படி வரலனா அந்த நம்பர் 98403, இந்த நம்பர் 98403 98093 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. ஒரு பிடிஎஃப் லிஸ்ட் ஆஃப் ஃபார்முலாஸ் எல்லாமே எசென்ஷியல் ஃபார்முலா, அதான் ஃபார்முலா. அதை கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணி ஆகணும், மனப்பாடம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஓகே, ரைட். ஸோ இது வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் 3 ஃபார்முலா, ரொம்ப முக்கியமான ஃபார்முலா நம்பர்ஸில். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் என் நேச்சுரல் நம்பர்ஸ், முதல் எண் இயல் எண்களின் கூடுதல். முதல் எண் இயல் எண்களின் கூடுதல். இயல் எண்கள் 1 2 3லேருந்து இப்போ 100 வரைக்கும் கூட்டணும், இல்லை 200 வரைக்கும் கூட்டணும்னு கேட்டாங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம். இல்லை 101லேருந்து கூட்டுற மாதிரி கேட்டாங்கன்னாலும் அதை யூஸ் பண்ணலாம். இந்த ஃபார்முலாவை நம்ம கூட்டுத்தொடரை வச்சும் போடலாம். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். கூட்டுத்தொடர் பார்ப்போம், கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர் அதில் இருக்கும்போது கூட்டுத்தொடரை வச்சும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்போ சில சமயம் இப்படி கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்பாங்க, 101 + 102 + டாட் 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 + 200 இது எவ்வளோன்னு கேட்பாங்க. அப்போ இதை கூட்டுத்தொடரை வச்சு நம்ம போடலாம், அது பின்னாடி பார்க்கலாம். கூட்டுத்தொடர் வச்சு போடலாம், இந்த ஃபார்முலா வச்சு போடலாம். இந்த ஃபார்முலா வச்சு போடலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா n × n + 1/2ங்கிறது 1லேருந்து கூட்டுறதுக்குரிய ஃபார்முலா. அப்போ எனக்கு 101லேருந்து 200க்கு கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? 1லேருந்து 200 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் 1லேருந்து 100 வரைக்கும் உள்ளதை கண்டுபிடிச்சிட்டு அதை கழிச்சோம்னா எனக்கு கிடைச்சிடும் இந்த ஃபார்முலா. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ரைட், ப்ராப்ளம் பார்க்கலாம் நம்ம. அடுத்து முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். இது என்ன அப்படின்னா சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் n natural numbers, sum of the squares. ஸ்கொயர்ஸ் அப்படின்னா வர்க்கங்கள். வர்க்கங்கள்னா என்னதுன்னா இங்க பாருங்க, 1 square 2 square 3 square அப் டு n squared வரைக்கும் ஃபார்முலா. இதுக்கு என்ன ஃபார்முலானா n × n + 1 × 2n + 1/6. டினாமினேட்டர் பாருங்க 2 கிடையாது, டினாமினேட்டர்ல 6. நிறைய பேர் எக்ஸாம்ல வந்து 2 போட்டுருவீங்க. எப்பவுமே நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபார்முலா இன்னைக்கு உங்களுக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்கல. இந்த லிஸ்ட் ஆஃப் ஃபார்முலா வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 பக்கம் இருக்கும். சரிங்களா? ஃபார்முலா மட்டும் கிடையாது, எல்லா டாபிக்கோட கான்செப்ட்ஸும் இருக்கும் அதில். சரிங்களா? நாட் வெரி ஃபார்முலா மட்டும். ஃபார்முலாங்கிறது உங்களுக்கு கம்மி தான். சரிங்களா? ரொம்ப அதிக அளவு ஃபார்முலாலாம் கிடையாது, ஆனால் ஃபார்முலா இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எந்தெந்த 2 ஏரியாவில் வந்து ரொம்ப அதிக ஃபார்முலா உள்ளதுன்னு 2 டாபிக் சொல்லியிருக்கேன். நம்ம ஆப்டிடியூட்ல தான் ஃபார்முலா உண்டு. சரிங்களா? ஸோ ஆப்டிடியூட்ல ஃபார்முலாவில் இருக்க 2 டாபிக்ஸ்ல வந்து அதிக ஃபார்முலா உள்ளன்னு சொல்லியிருக்கேன். 3 டாபிக்ல அதிக ஃபார்முலா உள்ளன்னு சொல்லியிருக்கேன். பார்க்கலாம், யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், டைப் பண்ணுங்க. நீங்கள் ஃபாலோ பண்றீங்களான்னு முதல்ல பார்க்கலாம் கிளாஸஸ் எல்லாம். எதுல வந்து ஃபார்முலாஸ் அதிகமாக உள்ள 2 நம்ம சிலபஸ்ல இருக்கிற டாபிக்ஸ், 3 டாபிக் சொல்லுங்க. சிம்பிளிஃபிகேஷன், ஏரியா, வால்யூம், அவ்வளவுதான். சரிங்களா? அந்த மென்சுரேஷன் சொல்லக்கூடிய ஏரியா, வால்யூம் கரெக்டா டைப் பண்ணிருக்கீங்க. மென்சுரேஷன் சொல்லக்கூடிய ஏரியா, வால்யூம், அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன். இந்த 3ல தான் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ அது நிறைய 40 பக்கம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும். அது கான்செப்ட் பேஸ்டு நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் என்ன உங்களால. நம்ம எய்ம் என்ன அப்படின்னா 24 25. நம்ம எய்ம் வந்து 25க்கு 24 அல்லது 25, இது 2 தான், வேற எதுவும் கிடையாது. உங்களை வெறும் 25 எடுங்கன்னு கூட சொல்லலை, 1 கூட போனா கூட பரவாயில்லைன்னா 24 எடுக்கணும். ஸோ இப்போ தமிழ்ல சொல்றது அப்படின்னா பரப்பு, கன அளவு, அதுக்கப்புறம் சுருக்குதல். ஸோ இது 3ல தான் உங்களுக்கு வந்து நிறைய ஃபார்முலாஸ் இருக்கிறதே இந்த 3 ஏரியால தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சம் ஆஃப் த கியூப்ஸ் ஆஃப் என் நேச்சுரல் நம்பர். இது பாருங்க 1 cube 2 cube 3 cube n cube. ஸோ இது வந்து ஸ்கொயரா இருக்கிற நம்பர். இப்போ இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து இப்போ இந்த மாதிரி கேட்குறாங்க, வாட் இஸ் 1 square + 2 square + 3 square அப் டு 30 square அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா அப்போ இங்க என்னோட வேல்யூ என்ன? அந்த ஃபார்முலா இருக்குல்ல, என்ன ஃபார்முலா? n × n + 1 × 2n + 1/6 இருக்குல்ல. இந்த ஃபார்முலால என்னுக்கு பதிலாக என்ன போடணும் அப்படின்னா 30 போடணும். இதே மாதிரி கியூப் கேட்குறாங்க. எதுவாக இருந்தா இந்த ஃபார்முலா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1 cube இருந்து ஆரம்பிக்கணும், அல்லது 1 square அல்லது 1ல இருந்து ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி கேட்டு
ஒரு 20 கியூப். இதோட மதிப்பு என்ன அப்படின்னா அப்ப எண்ணுக்கு பதில் 20 போடணும். எங்க அப்படின்னா n இன்ட்டு n பிளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா வச்சு அடிக்கடி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எக்ஸாம்ல. சரிங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய நிறைய கொஸ்டின்ஸ் அடிக்கடி ரிப்பீட் ஆகிற கொஸ்டின் அது. நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 இயர்ல வந்து 1 இயர்லயே 2-3 தடவை ரிப்பீட் ஆகிற அந்த கொஸ்டின். அது என்ன கொஸ்டின் அப்படின்னா இந்த இதே மாதிரி கேட்பாங்க, இல்லைன்னா இந்த மாடல்ல கேட்பாங்க. என்ன அப்படின்னா 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் கிளாஸ் இது பார்த்துருக்கீங்களா நீங்க? n is equal to k அப்படின்னா what is 1 cube plus 2 cube plus 3 cube plus n cube? இதோட மதிப்பு என்ன சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. இப்ப யூஸ் பண்ண அந்த ஃபார்முலா வச்சு உடனே சொல்லிடலாம். what is the value? அந்த ஃபார்முலா வச்சீங்கன்னா உடனே சொல்லிடலாம். எஸ், வெரி குட். ஸோ நீங்க டைப் பண்ணிருக்கீங்க k ஸ்கொயர். ஓகே, இங்க நீங்க டைப் பண்ணும்போது 2 தான் போட முடியும். k ஸ்கொயர்டு அப்படிங்கிறது அண்டர்ஸ்டுட். k ஸ்கொயர் அதாவது இந்த நீங்க ஃபார்முலா பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த ஃபார்முலா பாருங்க, அப்ப இங்கிலீஷ்ல உங்களுக்கு காட்டுறேன். அப்போ 1ல இருந்து nங்கிற நம்பரை கூட்டினீங்கன்னா n இன்ட்டு n பிளஸ் 1/2. அதே 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் அப் டு n கியூப் அப்படின்னா n இன்ட்டு n பிளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர். அப்போ இத அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். அப்போ இங்க எக்ஸாம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதோட மதிப்பு கொடுத்துருவாங்க. சார் இங்க நான் கேனு கொடுத்தேன், கேனு கொடுக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு நம்பரை கொடுத்துருவாங்க. நம்பரை கொடுத்துட்டாங்கன்னா இது என்ன அப்படின்னா இந்த நம்பரை அப்படியே ஸ்கொயர் பண்ணிட்டா போதும். அதை அப்படியே வர்க்கமா எடுத்துட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ரைட். இப்போ உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். கொஸ்டின், ஸோ இதை கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ப்ராப்ளத்தை வந்து ஏபியை யூஸ் பண்ணி போடலாம். நீங்க ஏபி யூஸ் பண்ணாம இதை யூஸ் பண்ணியே நீங்க போடுங்க. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 31? இதெல்லாம் கேட்ட டைப்பு. 32 பிளஸ் 33 பிளஸ் டாட் 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 பிளஸ் 80. இதனுடைய மதிப்பு என்ன? சீக்கிரம் போடுங்க. எவ்ரி ஒன் மஸ்ட் ட்ரை. நான் கான்செப்ட் எல்லாம் சொல்லிட்டேன், நானும் சால்வ் பண்ணுவேன். ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க சால்வ் பண்ணணும். உங்க தப்பா இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க சால்வ் பண்ணுங்க, நான் திரும்ப அதை சால்வ் பண்ணுவேன் டோட்டலா. அப்ப நீங்க செக் பண்ணிக்கலாம் என்னென்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்ட் பண்ணுங்க, இல்ல மிஸ்டேக் பண்ணல அப்படின்னா குட். ஸோ இது எப்படி போடணும் அப்படின்னா 1ல இருந்து 80 வரைக்கும் கூட்டிக்கணும். அதுக்கப்புறம் 1ல இருந்து 30 வரைக்கும் கூட்டிக்கணும். அதுல இருந்து அதை கழிச்சிங்கன்னா கிடைச்சிடும். ஏன்னா நமக்கு ஃபார்முலா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்? n இன்டூ n பிளஸ் 1/2. அப்ப இங்க இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன? n இன்டூ n பிளஸ் 1/2. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா n இன்டூ n பிளஸ் 1/2. எண்ணுக்கு 30 போட்டு கண்டுபிடிங்க, அப்புறம் எண்ணுக்கு 80 போட்டு கண்டுபிடிங்க. அந்த 80 போட்டு கண்டுபிடிக்கிறது பெருசா இருக்கும், அதுல இருந்து 30 போட்ட கண்டுபிடிக்கிறத கழிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஐ வில் கிவ் யூ டைம், கால்குலேட் பண்ணுங்க. பட் எல்லாருமே ட்ரை பண்ணணும். சரிங்களா? ஸோ அதனால நான் டைம் தரேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ எல்லாமே ப்ராசஸ் பண்ணுவோம். ப்ராசஸ்னா இப்போ நான் அவங்களுக்கு ஒரு மேத்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்தோன்னே இடையில கொஞ்சம் டைம் கொடுக்குறேன் இல்லை சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் ரெக்கார்டரில் பார்க்கும்போது அந்த டைம்லாம் மோஸ்ட்லி இருக்காது, அந்த டைம்லாம் எடுத்துருவோம். ஸோ அதனால அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் நல்லது, இல்லைன்னா வேஸ்ட் ஆஃப் டைமாக இருக்கும். ஸோ அதனால ப்ராசஸ் பண்ணி போகிறது, ஒவ்வொரு வீடியோவும் ப்ராசஸ் பண்ணி அப்லோடு பண்ணுவோம். ஆல் லைவ் வீடியோஸை அப்படி அப்லோடு பண்ணுறது கிடையாது. நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க 2775 அப்படின்ட்டு நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. இது சரியா அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து n is equal to 30 அப்படின்னு போட்டு கண்டுபிடிப்போம், அல்லது n is equal to 80 கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 80 வரைக்கும் கூட்டிட்டு அப்புறம் 1ல இருந்து 30 வரைக்கும் கூட்டி கழிக்கணும். அவ்வளவுதான். திஸ் இஸ் சிம்பிள் லாஜிக். ஸோ இந்த லாஜிக் புரியல அப்படின்னா கேளுங்க சார், திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? அப்போ 80 போகணும். 80னா n இன்ட்டு n பிளஸ் 1/2 அப்படிங்கிற ஃபார்முலால 80 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இது என்ன வரும்னா 80 இன்ட்டு 81/2. இதுல இருந்து எதை கழிக்கணும் அப்படின்னா 30, எண்ணுக்கு 30 போட்டதை கழிக்கணும். 1ல இருந்து 30 கூட்டணும், 1ல இருந்து 30 வரைக்கும் கூட்டினதை கழிக்கணும். அப்ப எண்ணுக்கு 30 போடணும். அப்போ 30 இன்ட்டு 31/2. சரிங்களா? அப்போ இதுதான் கணக்கு. ஒண்ணு இதை கண்டுபிடிச்சிட்டு இதை கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து காமனா எடுத்துட்டு கூட கண்டுபிடிக்கலாம். இப்ப காமனா நான் எடுத்தேன் அப்படிங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இதுல இருந்து 10 எடுக்கலாம் வெளியே, இதுல இருந்து 2 வெளியே எடுத்துருவேன். ஸோ அப்போ 10 எடுத்துட்டேன் அப்படின்னா இங்க 8 இன்ட்டு 81 மைனஸ் இங்க 3 இன்ட்டு 31. கால்குலேஷன் எப்போ வேணாலும் போடலாம், இல்லைன்னா இதை கண்டுபிடிச்சிட்டு கழிக்கலாம். அப்போ இது வந்து 5 ஆயிடுச்சு. அடுத்து நீங்க இதை கண்டுபிடிக்கணும். 81 8 1 8 8 8 8 64 3 சார் 3 3 இன்ட்டு 3 9. ஸோ அப்போ 648ல 93 கழிச்சு
அதை 5ஆல பெருக்கணும். 648ல் 93 கழிங்க. இதை கழிக்கும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே கழிங்க, ஏன்னா நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ 648லேருந்து 93 கழிக்கிறீங்க. 8லேருந்து 3 போச்சுன்னா 5, இது 14, 5, இப்போ 5. எது கூட்டி பார்த்து எப்போவுமே கழிக்கும் போது நான் கூட்டி பார்த்துக்குவேன். 5 3 8, 14 4 மீதி 1. சப்போ திஸ் இன்ட்டு 5, அவ்வளோதான் ஆன்சர். ஸோ 555 இன்ட்டு 5. 555 இன்ட்டு 5ங்கிறது என்னது அப்படின்னா, இதை 10ஆல பெருக்கி 2ஆல வகுக்க வேண்டியதுதான். அப்போ 5550ல் பாதி. 5550ல் பாதிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2775. You can do mentally also. So therefore the answer is 2775. Most of the aptitude problems of TNPSC can be solved under 40 seconds. TNPSC problem இருக்குல்ல, அது எல்லாமே 40 seconds, மினிட் கிடையாதுங்க, 40 secondsல சால்வ் பண்ணலாம். சில டைம்ல சில ப்ராப்ளத்துக்கு 1 நிமிஷம் கூட எடுத்துக்கலாம். சப்போஸ் சில ப்ராப்ளத்துக்கு நீங்க 2 நிமிஷம் கூட எடுத்துக்கலாம். சில ப்ராப்ளம், எல்லா ப்ராப்ளத்தும் கிடையாது நான் சொல்றேன். சில இதெல்லாம் கால்குலேஷன்ஸ் மாதிரி கேட்பாங்க நிறைய இதெல்லாம். இப்போ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் ரொம்ப கால்குலேட்டிவ், மல்டிப்ளை பண்ற மாதிரி நிறைய நம்பர்ஸ்லாம் ரொம்ப கொஞ்சம் ரஃப்பாவே இருக்கும். ரஃபா நம்பர்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ 10 20ங்கிறது நல்ல நம்பர். ரஃப்பான நம்பர் கால்குலேஷன்ஸ்க்கு என்னதுன்னா 99, 299, 98, 97, 1930, 1938 இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம். ஸோ அப்போ அங்கே மாதிரி கால்குலேஷன்ஸ்க்கு நீங்கள் 1 நிமிஷமோ 2 நிமிஷம் கூட சில ப்ராப்ளத்துக்கு எடுத்து, எல்லா ப்ராப்ளமும் கேட்க மாட்டாங்க. அப்போ மொத்தம் நமக்கு வந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. 25 கொஸ்டின்ஸ்க்கு 30 மினிட்ஸ் வந்து அதிகபட்சம் எடுத்துக்கலாம். 30 மினிட்ஸ் மேலே ஒரு கோடு போட்டால் நிமிஷம்னு அர்த்தம், 2 கோடு போட்டால் செகண்ட்ஸ்னு அர்த்தம். அப்போ 25 கொஸ்டின்ஸ்க்கு 30 மினிட்ஸ் வந்து யூ கேன் ஈஸிலி சால்வ். 30 மினிட்ஸ் ஆகாது. 30 மினிட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா எனக்கு வந்து 24 அல்லது 25 வந்து மிகச்சரியாக ஆன்சர் பண்ணணும் அதில். ஓகே, அடுத்த ஒரு கேள்வி. இந்த ஃபார்முலா வந்து பேசிக் ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அதோட மாடல்ல தான் நான் இப்போ பண்றேன். இப்போ நான் ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன். இதை வந்து எல்லாரும் சரியா ஆன்சர் பண்ண மாட்டீங்க, ஒரு சிலர் தான் சரியா ஆன்சர் பண்ணுவீங்க. அதையும் நான் சொல்லிடுறேன், ஆனா கரெக்டா ஆன்சர் பண்ணணும். அடுத்து வந்து சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் எ நேச்சுரல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி ஃபார்முலா. சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் எ நேச்சுரல் நம்பருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, இங்க பாருங்க, 2 ஸ்கொயர், இதான் கொஸ்டின்ஸ் எழுதிக்கங்க. 2 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர் பிளஸ் டாட் 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 பிளஸ் 80 ஸ்கொயர். இதனுடைய மதிப்பு என்னன்னு கண்டுபிடிங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணிடலாம். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்னா சால்வ் பண்ணிடலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்னா தான் இந்த ஃபார்முலா. எந்த ஃபார்முலா? n இன்டூ n பிளஸ் 1 இன்டூ 2n பிளஸ் 1 பை 6. இப்போ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். ஆனா இதுல சில ஆல்ட்ரேஷன் பண்ண பின்னாடி நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்படியே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்றோம். ஆனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்றதுக்கு இத சில மாற்றங்கள் பண்ணணும். அதான் நீங்க என்னன்னு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு என்னன்னா, சிலதை நீங்க காமனா வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போ அது 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் அப் டு 40 ஸ்கொயர்னு ஆயிடும். அவ்வளவுதான், நானே சொல்லிட்டேன். சரிங்களா? அப்ப இந்த காமனா என்னத்தை எடுத்தீங்கன்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்னு ஆகும். சிம்பிள். அதை எடுத்துட்டு அப்புறம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. தட்ஸ் ஆல். எல்லாமே சொல்லிட்டேன். ட்ரை பண்ணுங்க. எவ்ரி ஒன் மஸ்ட் ட்ரை. நிறைய பேர் ஆன்சர் பண்ணணும். ஒரு சில பேர் தான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஒரு 2 பேர் 3 பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 44,280, 42,552, அப்புறம் 2214ன்னு போட்டிருக்கீங்க. பார்க்கலாம். மற்றவங்க ஆன்சர் பண்ணுங்க. மற்றவங்க என்ன பண்றீங்க? எல்லாருமே சால்வ் பண்ண சொல்லியிருக்கேன். தப்பா இருந்தா பிரச்சனையே கிடையாது. உங்க நோட்டு அழகா இருக்கக்கூடாது. சில அடித்தல் திருத்தல், சில கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணா மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஆன்சர் வந்து டிஃப்ரெண்டா வருது. சில பேருக்கு சேம் ஆன்சர் வந்திருக்கு. கலீல் பாஷா 2214ன்னு போட்டிருக்கீங்க. 0 மறந்துட்டீங்களா? இன்னொருத்தர் 0 போட்டிருக்காரு. 0 வருமா வராதா? சீனிவாசன் 2214 0 போட்டிருக்காரு. மற்றவங்க வந்து அதை விட டபுள் ஆன்சர் போட்டிருக்கிறாங்க, 44,280. ரைட். ஸோ இப்போ எது ஆன்சர் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அதை டபுள் பண்ணி போட்டிருக்காரு. ஸோ எக்ஸ்னு ஒரு ஆன்சர் வந்திருக்கு, 2xன்னு ஒரு ஆன்சர் இருக்கு, இன்னொரு ஆன்சர் 4xன்னு ஒரு ஆன்சர் இருக்கு. இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம், நிறைய மாடல்ஸ் பார்க்கலாம். ஏற்கனவே போட்டிருக்க சால்வ் பண்ண டைப்பு எல்லா டைப் சால்வ்ஸும் ப்ராப்ளம்ஸ் நிறைய பார்க்க போகிறோம்.
நிறைய ஹவர்ஸ் இருக்கும். மேத்ஸ்க்கு மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில் டேக் மோர் ஹவர்ஸ். ஏன்னா எனக்கு திரும்ப வந்து எனக்கு 24-25 மேக்ஸிமைஸ் யுவர் ஸ்கோர் இன் மேத்ஸ் பண்ணணும். ரைட். இப்போ இதுல இருந்து எதை வெளியே எடுத்தா இது 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 வெளியே எடுத்தீங்கன்னா 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் இந்த மாதிரி யார் போட்டிருக்கா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த மாதிரி யார் போட்டிருக்கா? எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நான் போட்டிருக்கேன் சார் இந்த மாதிரி. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யார் போட்டிருக்கா? ஷர்மிளா போட்டிருக்காங்க, பிரியங்கா, எஸ், சிந்தியா. ஸோ இன்னும் நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க எஸ் எஸ். சரி, இது ஒன்று. அடுத்து வந்து இந்த மாதிரி யார் போட்டிருக்கா? 2 ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டு 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் அப் டு 40 ஸ்கொயர். இதை யார் போட்டிருக்கா? 2 ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டு இதை டைப் பண்ணுங்க எஸ் அப்படின்ட்டு. கலீல் பாஷா, ஐயாதுரை, சீனிவாசன், விஜயலட்சுமி. இவங்க அப்போ 2 குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தவங்க 2 வெளியே எடுத்திருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க 2 வெளியே எடுத்துட்டா உள்ள வந்து 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் அப் டு 40 ஸ்கொயர் இருக்கும். 2 ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டாலும் 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்னு அப்படி ஒன்று சொல்லியிருக்காங்க. எப்பவுமே 2 டிஃபரெண்ட் ஆன்சர் மேத்ஸுக்கு வரக்கூடாது. அப்போ இதுல ஏதோ ஒன்று தான் கரெக்ட். அப்போ இதுல நம்ம நிறைய ஃபார்முலா இருக்குதுன்னு பார்த்தோம் ஏற்கனவே. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஃபார்முலா இப்ப நான் சொல்றேன். அது உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான், சிம்பிளிபிகேஷன் இருக்க ஃபார்முலா தான். வாட் இஸ் ஏபி பவர் எம்? ஏபி பவர் எம்ங்கிறது என்னது அப்படின்னா திஸ் இஸ் ஏ பவர் எம் இன்டு பி பவர் எம்னு அர்த்தம். அல்லது ஏபி ஹோல் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஏ ஸ்கொயர்டு இன்டு பி ஸ்கொயர்டுன்னு அர்த்தம். ரெண்டு ஒன்று தான். எம்முக்கு பதிலாக 2 போட்டிருக்கேன். சரிங்களா? அப்போ நமக்கு கொடுத்துருக்கதை பாருங்க, நான் எப்படி எழுதுறேன் பாருங்க. 1 ஸ்கொயர் நமக்கு 2 ஸ்கொயர்ல இருந்து ஆரம்பிக்குது. 2 ஸ்கொயர்னு கொடுத்துருக்கா. 2 ஸ்கொயர் எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 இன்டு 2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டு 2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 3 இன்டு 2 ஹோல் ஸ்கொயர். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து 2 ஸ்கொயர், அப்புறம் 4 ஸ்கொயர், அப்புறம் 6 ஸ்கொயர். நான் வந்து டீட்டெயில்டாக எழுதுறேன். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை எழுத தேவையில்லை எக்ஸாம்ல. அடுத்து 40 இன்டு 2 ஹோல் ஸ்கொயர். 1 இன்டு 2 ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? ஏபி ஸ்கொயர்டுங்கிறது ஏ இன்டு பி ஸ்கொயர்டுங்கிறது ஏ ஸ்கொயர் இன்டு பி ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ இது எப்படி எழுதலாம்? 1 ஸ்கொயர் இன்டு 2 ஸ்கொயர். இதை 2 ஸ்கொயர் இன்டு 2 ஸ்கொயர். இது புரியதுக்காக எக்ஸ்பிளனேஷன் அப்படி எடுக்கிறேன். நீங்க எக்ஸாம்லாம் டைரக்டா எழுதிடலாம். இனிமே இந்த மிஸ்டேக்கை நீங்க பண்ண மாட்டீங்க. இப்ப பாருங்க, இதுல எதெல்லாம் காமனா இருக்கோ அதை தான் நம்ம வெளியெடுக்க முடியும். அப்போ இதுல எல்லாமே காமனா இருக்கிறது என்ன அப்படின்னா 2 ஸ்கொயர் தான் காமனா இருக்கு. அப்போ எல்லாத்துலயும் 2 ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டீங்கன்னா 2 ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டீங்கன்னா இதுல 1 ஸ்கொயர் வரும், அடுத்து 2 ஸ்கொயர் வரும், அடுத்து 3 ஸ்கொயர் வரும், அடுத்து வந்து 40 ஸ்கொயர் வரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நீங்க பண்ண மிஸ்டேக்ஸ் என்னன்னு. therefore 2 ஸ்கொயருங்கிறது 4 இன்ட்டு. இப்போ இதுக்கு ஃபார்முலா இருக்கு. இதுக்கு ஃபார்முலா n இன்ட்டு n பிளஸ் 1 இன்ட்டு 2n பிளஸ் 1 பை 6. n இன்ட்டு n பிளஸ் 1 இன்ட்டு 2n பிளஸ் 1 பை 6. என்னுக்கு பதிலாக 40 போடணும். என்னுக்கு பதிலாக 40 போடணும். அப்போ இது என்ன வரும் அப்படின்னா 40 இன்ட்டு 41 இன்ட்டு 2n பிளஸ் 1னா 81 பை 6. சரிங்களா? இப்போ அடிங்க. இதை அடிச்சிங்கன்னா 2 2 4, இதை அடிச்சிங்கன்னா 3 2 6. 3 கொண்டு இங்கே அடிக்கலாம் 81. சரிங்களா? அப்போது 27. அப்போ இந்த நம்பரெல்லாம் பெருக்குனீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இது வந்து 80. 41 27 பெருக்குங்க. 41 27 ஒரே லைன்லேயே பெருக்கலாம். ஒரே 7 1 2 2 எல்லாம் 28. 28 2 30க்கு 0 மீதி 3. 2 8 8 3 11. அடுத்து நீங்கள் பண்ணக்கூடியது 11. 1107 8 80 பெருக்கணும். அப்போ இதை 8ஆல் பெருக்கணும். ஒரு 0 ஏற்கனவே இருக்கு, அப்போ 0 சேர்த்துக்கணும். 8 7 56க்கு 6 மீதி 5. அப்போ 5 4 8 8 4 8 8. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்ட்டு? ஸோ இதை நான் அப்படியே போட்டுட்டு அப்படியே நான் சால்வ் பண்ணி போட்டேன்னா நீங்க அப்படியே காப்பி தான் பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறது தான் என்னோட வேலை. நீங்க எக்ஸாம் ஹாலில் போய் போடணும். இல்லைன்னா எக்ஸாம் ஹாலில் ஒரு ப்ராப்ளத்தை பார்த்தோன்னா அப்படியே ஸ்டார்டிங் ப்ராப்ளம் ஆகிடும். என்ன பண்ணுறதுனே தெரியாது. இப்போ நீங்கள் இந்த மிஸ்டேக்கை இனியும் பண்ண மாட்டீங்க. நான் அதை சால்வ் பண்ணேன். ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் எந்த மாதிரி பண்ணணுன்றத ஒரு ஹிண்ட் கொடுத்துருவேன். அப்போ நீங்கள் சால்வ் பண்ணணும். இது ஏதாவது புரியலையா அப்படின்னு கேளுங்க. இது எல்லாமே இப்போ நான் டீட்டெயிலாக பண்ணதுக்காக எவ்வளோ லேட் ஆகுது. இதெல்லாம் வந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கிறதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1 இல்லைன்னா 1.5 நிமிஷத்தில் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். இன்னொரு ப்ராப்ளம் போடுறீங்களா? 3 cube 6 cube 9 cube + 12 cube. உடனே கண்டுபிடிங்க.
ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் திஸ். 3 கியூப் பிளஸ் 6 கியூப் பிளஸ் 9 கியூப் பிளஸ் 12 கியூப். அவ்வளோதான், இதுதான் கொஸ்டினே. அப்படியே கேட்பாங்க. ஃபாஸ்ட், எவ்ரி ஒன் மஸ்ட் ஆன்சர் கரெக்ட்லி. தப்பா ஆன்சர் பண்ணா கூட பிரச்சனை இல்லை, இங்க தப்பு பண்ணுங்க, எல்லா தப்பையும் இங்கே பண்ணுங்க, எக்ஸாம்ல பண்ணாது. சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணா தப்பா வருது, தவறே கிடையாது. நீங்க சால்வ் பண்ணா தப்பா வந்தா மட்டும்தான் அப்புறம் கரெக்டா நீங்க வரும். இல்ல சார் வரா, எனக்கு இது பயமா இருக்குன்னா பயமா அப்படியே இருக்க வேண்டியதுதான். முட்டிக்கால்ல சிராய்ப்பு இல்லாம தண்ணி குடிக்காம நீச்சல் கத்துக்க முடியாது. முட்டிக்கால்ல சிராய்ப்பு இல்லாம நீங்க சைக்கிள் ஓட்ட கத்துக்க முடியாது. மற்ற சப்ஜெக்ட் எப்படியோ, மேத்ஸ், ஆப்டிடியூட், ரீசனிங், ஒன்லி பை பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். சால்வ். ஒரு ஆன்சர் வந்துருச்சு ஜானகி அவர்களிடமிருந்து 77,490. இந்த இடம் நிறைய பேர் ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணிருக்கீங்களா? கொஞ்சம் பெரிய நம்பரா கால்குலேட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இதுதான் டைம் கொடுக்குறேன். எக்ஸாம்ல எல்லாமே நிறைய பெரிய நம்பரை மல்டிப்ளை பண்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. ஸோ அப்போ இங்கே உங்களுக்கு அந்த மாதிரி பெரிய நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ற மாதிரி பண்ணிட்டா அங்க பிரச்சனை இருக்காது. இங்க எல்லாமே சிம்பிளா ஈஸியா இருக்கிற நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ணா மல்டிப்ளை பண்றதுலேயே உங்களுக்கு தகராறு வரும். அதனாலதான் சொல்லுவாங்க, நல்ல அமைதியான நீர்ல ஓடத்தை ஓட்டி கத்துக்கிறத விட ரஃப் சீல ஓடத்தை ஓட்டி கத்துக்கிட்டோம்னா எப்படி இருந்தாலும் நம்ம கத்துக்கலாம். ரைட். இதுல என்னங்க வெளியெடுப்பீங்க? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். டைப் பண்ணுங்க. என்னத்தை வெளியெடுப்பீங்க இதுல இருந்து? விச் கேன் பி டேக்கன் அவுட். போன தடவை நான் என்ன சொன்னோம் அதே மாதிரி இதுல இருந்து எதை வெளியே எடுத்தா 1 கியூப் அப்படின்னு வரும். வெரி குட், ஸ்ரீனிவாசன் சொல்லியிருக்காரு. இங்க இருந்து நீங்க எடுக்கக்கூடியதெல்லாம் 3 கியூபை வெளியே எடுப்போம். 3 கியூபை வெளியே எடுத்தீங்கன்னா 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப். நம்ம 9 கியூப்ங்கிறது 3 கியூப் இன்ட்டு 3 கியூப். 12 கியூப்ங்கிறது 3 கியூப் இன்ட்டு 4 கியூப். இது 3 கியூப் இன்ட்டு 2 கியூப். இது 3 கியூப் இன்ட்டு 1 கியூப். அப்போ எல்லாத்துலயுமே 3 கியூப் இருக்கும். அப்போ இங்க பாத்தீங்கன்னா 20 கியூப். அப்போ இது n இன்ட்டு n பிளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர். அப்போ இது இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். n இன்ட்டு n பிளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர். n இன்ட்டு n பிளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 27. அவ்வளோ. இதை பெருக்கணும், 27ஆல பெருக்கணும். இதை அடிச்சீங்கன்னா 10. அப்போ 210. 210 ஹோல் ஸ்கொயர். 210 ஹோல் ஸ்கொயருங்கிறது என்னது? 21 ஸ்கொயர். 21 ஸ்கொயருங்கிறது எவ்வளவு? 441. அப்போ 2 0. அப்போ 441 இன்ட்டு 2 0 இன்ட்டு 27 பெருக்குங்க. பெருக்காதவங்க அட்லீஸ்ட் இந்த வேலையாவது பண்ணுங்க. இந்த நம்பரை 27ஆல பெருக்குங்க. அப்போ 27னா நீங்க 441 பெருக்குனா போதும். இங்க 00 ஏற்கனவே போட்டுக்கீங்க. இந்த 441 இருக்குல்ல, அதை 27ஆல பெருக்குங்க. பெருக்கி சொல்லுங்க. வாட் இஸ் ஆன்சர்? என்னங்க இதை பெருக்கினா என்ன ஆன்சர் வரும்? இப்போவாது பெருக்காதவங்க பெருக்கி சொல்லுங்க. நிறைய பேர் 11907 போட்டிருக்கீங்க. இதான் ஆன்சரா? இதான ஆன்சர்? வெரி குட். ஸோ இதான் நிறைய பேருக்கு ஆன்சர் வந்திருக்கு. ஸோ 11907 ஆன்சர். 11,70,700. ரொம்ப நம்பர். எப்பவுமே இந்த கியூபு பவர்ல போச்சுன்னா நம்பர் பெருசாகிட்டே போயிட்டு இருக்கு. பாருங்க, 60 கியூப் வரைக்கும் உள்ள நம்பரை கூட்டும் போதே எவ்வளவு வந்துருது. அது எல்லா நம்பரையும் கூட்டல, எல்லா நம்பரும் 60 கியூப்ல இருக்கிறது இல்லை, தாண்டி போயிருக்கோம். 3 கியூப் 6 கியூப்ன்ட்டு. ஸோ நம்பர்ஸ் நீங்க கியூபு பவர்னு போகும்போது அந்த நம்பர்லாம் மிகப்பெரிய நம்பர் ஆகிட்டே. இதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நம்ம பின்னாடி. அடுத்து, முதல் எண் இரட்டைப்படை இயல் எண்களின் கூடுதல். அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறேன், சரிங்களா? இப்போ இரட்டைப்படை எண்கள் எல்லாம் நம்ம வரிசையா பார்ப்போம். இரட்டைப்படை எண்கள்லாம் என்னது? 2, 4, 6, 8, 10, 12 அப்படியே போயிட்டே இருக்கும். எங்க 80ன்னு ஒரு நம்பர் வரும், 110ன்னு ஒரு நம்பர் வரும், இப்படியே இருந்துகிட்டே போயிட்டே இருக்கும். இப்போ 1வது இரட்டைப்படை எண்ணுங்கிறது 2, 2வது இரட்டைப்படை எண்ணுங்கிறது 4, 3வது இரட்டைப்படை எண்ணுங்கிறது 6, 4வது இரட்டைப்படை எண்ணுங்கிறது 8. அப்போ பொது எண் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஃபார்முலால சொல்லுங்க. அதை எண்ண வச்சு சொல்லணும். பொது எண் அல்லது எண்ணாவது இரட்டைப்படை எண் சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. எண்ணாவது இரட்டைப்படை எண், nth ஈவன் நம்பர் என்னது? வெரி குட், எக்ஸலண்ட். டைப் பண்ணி. nth ஈவன் நம்பருங்கிறது 2n. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா எண்ணுக்கு 1 போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் கிடைச்சிடும், எண்ணுக்கு 2 போட்டீங்கன்னா இது கிடைச்சிடும். அப்ப பாருங்க, நான் ஸ்டார்ட் ஃப்ரம் த பேசிக்ஸ்ல இருந்தா ஸ்டார்ட் பண்றேன். எண்ணுல 1 போட்டீங்கன்னா 2, எண்ணுக்கு 2 போட்டீங்கன்னா 4, எண்ணுக்கு 3 போட்டீங்கன்னா 6, எண்ணுக்கு 4 போட்டீங்கன்னா அப்போ எண்ணுக்கு ஒவ்வொரு நம்பர். இந்த எண்ணுங்கிறது பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர், இயலெண்கள். இயலெண்கள்லாம் நமக்கு தெரியும், 1ல இருந்து ஆரம்பிக்கணும். அப்ப எண்ணுக்கு 1 போட்டீங்கன்னா 2, எண்ணுக்கு 2 போட்டீங்கன்னா 4, இப்ப எண்ணுக்கு 10 போட்டீங்கன்னா 20 வரும், எண்ணுக்கு 40 போட்டீங்கன்னா 80 வரும், எண்ணுக்கு 50 போட்டீங்கன்னா 100 வரும், எண்ணுக்கு 55 போட்டீங்கன்னா 110 வரும். இப்ப 110 எனக்கு என்னோட வேல்யூ தெரியலன்னு வச்சுங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? 110 இஸ் ஈக்குவல் டு 2n. அப்ப என்னோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது?
therefore n is equal to 110/2. அப்ப என்ன வரும் அப்படின்னா 55 கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாமே இரட்டைப்படை எண். இரட்டைப்படை எண்ணுக்கு ஈஸி 2n. எந்த ஒரு பொதுவான இரட்டைப்படை எண் nth டேர்ம் ஆர் ஜென்ரல் டேர்ம் அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொது எண்ணு சொல்லுவாங்க, அல்லது ஜென்ரல் ஈவன் நம்பர். ஒரு ஜென்ரல் ஈவன் நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா 2nங்கிற ஃபார்மேட்ல இருக்கும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வார்த்தையும் நான் சொல்றது ரொம்ப 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 முக்கியம். எல்லாத்தையும் உங்க நோட்ல எழுதி வச்சுக்கணும். 2n. இப்ப அப்படியே வாங்க. இப்ப அடுத்து என்னது அப்படின்னா ஒற்றைப்படை என்ன சொல்றேன். ஒற்றைப்படை என்ன வரும்? 1 3 5 7 9 11 13. இப்ப சொல்லுங்க, பொதுவான ஒரு ஒற்றைப்படை எண் எப்படி இருக்கு? கரெக்டா யோசிச்சு சொல்லுங்க. நீங்க சொல்லும் போதே அதை பார்த்துக்கணும், எல்லா வேல்யூவும் கரெக்டா ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். எப்பவுமே மேத்தமேட்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் வெரிஃபை. உங்களோட தப்பா இருந்தா கூட ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னு ஒன்று இருக்கு. அது வந்து மேத்ஸ்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னா என்னதுன்னா, ஒரு ஆன்சர் வந்துடும், அது உண்மையிலே கரெக்டா நம்ம வெரிஃபை பண்ணிக்குவோம். வெரிஃபை பண்ணிட்டு தப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணணும். இப்போ நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு கடைக்கு போறீங்க, கடைக்கு போய் செப்பல் வாங்க போறீங்க, உங்க சைஸ் தெரியல அப்படின்னா நீங்க போட்டு பாக்குறீங்க. போட்டு பார்க்கும்போது சொல்றீங்க இது டைட்டா இருக்கு அப்படின்னா உடனே இதுக்கு அடுத்தது திஸ் இஸ் கால்ட் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். அப்போ வாட் இஸ் த ஜென்ரல் டேர்ம் ஆஃப் ஆட் நம்பர்? இதுல சில பேர் 2n+1 சொல்ற, நிறைய பேர் வந்து புதுசா 2n+1 அப்படின்னு சொல்லுவீங்க. இங்க நம்ம கரெக்டான ஆன்சர் நீங்க கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் 2n+1 நார்மலா சொல்லுவாங்க சார், 2n+1. அப்புறம் இல்லைன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா n+1 சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, நம்ம எண்ணுக்கு 1 போட்டு பார்ப்போம், இல்ல இங்கே எண்ணுக்கு 1 போட்டு பார்ப்போம். இதுக்கு எண்ணுக்கு 1 போடுறீங்க. எண்ணுக்கு 1 போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன வருதுன்னா 3, ரெண்டாவது நம்பர் 5, மூணாவது நம்பர் 7, ஆனா 1 வரவே இல்லை. சரி, இதுக்கு எண்ணுக்கு 1 போட்டு பாத்தீங்கன்னா 2, 2 போட்டீங்கன்னா 3, 3 போட்டீங்கன்னா 4. அப்போ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அப்போ what is a general term அப்படின்னா எழுதிக்கங்க, it is 2n-1. this is very very important. 2n-1. இப்ப பாருங்க, 2n-1ல நம்ம செக் பண்ணலாம். எண்ணுக்கு 1 போடுங்க. எண்ணுங்கிறது நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டேன், 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். எண்ணுக்கு 1 போட்டீங்கன்னா 2 × 1 - 1 கிடைச்சிடும். எண்ணுக்கு 2 போடுங்க, 4 - 1 3. எண்ணுக்கு 3 போடுங்க 5. எண்ணுக்கு 4 போடுங்க 7. அப்போ வரிசையா நடக்கும். அப்போ ஜென்ரல் டேர்ம் ஈவன் நம்பருக்கு 2n, ஆட் நம்பருக்கு 2n-1. புரிஞ்சுதுங்களா? இப்ப நான் நம்பர் சொல்றேன். இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 178, இது எத்தனையாவது ஈவன் நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். 178 எத்தனையாவது ஈவன் நம்பர்? So what is the order of the even number? Which even number is 178? இது எத்தனையாவது ஈவன் நம்பர்? இது வந்து ஒரு ஈவன் நம்பர், இது இரட்டைப்படை எண். இது எத்தனையாவது ஈவன் நம்பர் அப்படின்னா நமக்கு தெரியும், உடனே போட்டுடலாம். 178 is equal to 2n ஜென்ரல். அப்போ what is n is equal to, இதை 2ஆல வகுத்தீங்கன்னா ஆன்சர் வந்துட போகுது. what is answer? 178 2ஆல வகுத்து சொல்லுங்க. 89. ஏன் இவ்வளவு நேரம் நிறைய பேர் டைப் பண்றதுக்கு? 89. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், 239 எத்தனையாவது ஆட் நம்பர்? எத்தனையாவது ஒற்றைப்படையன்? கண்டுபிடிங்க. எத்தனையாவது ஒற்றைப்படையன்? what is the order of the odd number, அல்லது which term is 239? which term, which odd number in the order? 239. 239 எத்தனையாவது ஒற்றைப்படையன்? இதெல்லாம் தேவை, இதெல்லாமே பின்னாடி ப்ராப்ளத்துக்கு தேவை. அதனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் சும்மா சொல்லலை எல்லாமே. ஸோ 239 is equal to 2n-1. ஆட் நம்பரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம். இதுல பாதி எடுத்தீங்கன்னா போதும். 80வது ஆட் நம்பர்னா 40. 80ங்கிறது எத்தனையாவது ஆட் நம்பர்னா 40 அப்படி சொல்லிடலாம். 1000ங்கிறது எத்தனையாவது ஆட் நம்பர்னா 500. அப்போ 239ங்கிறது 2n-1. அப்போ 2nங்கிறது இந்த -1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +1 ஆகி 240 ஆயிடும். therefore n is equal to 240/2. அப்போ என்ன வரும் அப்படின்னா 120 ஆகும். ஸோ this is 120. ஸோ அப்போ n இரட்டைப்படை இயலெண்களின் கூடுதல். n இரட்டைப்படை இயலெண்களின் கூடுதல் வந்து n × n+1. n ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் n². இது ரெண்டையும் பார்த்தீங்க, இது ரெண்டு தான் முக்கியம், மற்றெல்லாம் தேவையில்லை. இது ரெண்டு தான் முக்கியம், டியும் இயும். அது என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2 + 4 + 6 + 8 +... ஒரு 80 இருக்கு அப்படின்னா இது எப்படி ஆன்சர் பண்றது? இது எல்லாமே இரட்டைப்படை எண்கள். இது எல்லாமே இரட்டைப்படை எண்களால் கூட்டுறேன். அப்ப
இப்ப இரட்டைப்படை எண்களை கூட்டுறதுக்கு நேரா உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா உடனே சொல்லிடலாம். இந்த ஃபார்முலாங்கிறது என்னதுன்னா n இன்ட்டு n பிளஸ் 1, அவ்வளவுதான். இந்த ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது ஈஸி. ஏன்னா எல்லாத்துலயும் 2 காமனா எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் அது 1ல இருந்து n வரைக்கும் வரும். n இன்ட்டு n பிளஸ் 1/2, அந்த 2 கேன்சல் ஆயிடும். ஸோ அதான் அந்த ஃபார்முலா. அப்ப இதை எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா இதுல எல்லாத்துலயும் 2 காமனா எடுத்துருவோம். அப்ப 2 காமனா எடுத்துட்டீங்கன்னா 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் டாட் 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 பிளஸ் என்னதுன்னா 40. அதாவது இதுல மொத்தம் 80 நம்பர் இல்ல. அதை நம்ம நிறைய பேர் 80ன்னு போட்டுருவீங்க. 80 நம்பர் கிடையவே கிடையாது. இதுல இருக்கிறது எத்தனை நம்பர் அப்படின்னா 40 நம்பர் தான் இருக்கு. இதுல இருக்கிறதே 40 நம்பர் தான், 80 நம்பர் கிடையாது. அப்போ இது 2, அதுக்கப்புறம் n இன்ட்டு n பிளஸ் 1. ஸோ அப்போ இந்த எண்ணுங்கிறது 80 கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. எண்ணுங்கிறது 40. மொத்தம் எத்தனை நம்பருங்கிறது அப்ப ஆன்சர் என்னன்னா 40 இன்ட்டு 41. 40 இன்ட்டு 41 தான் ஆன்சர். அப்ப 40 இன்ட்டு 41ங்கிறது என்னது? இதை பெருக்குங்க. 0 4 4 16. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இதான ஆன்சர். எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் ஆன்சர் வருது. ஏன்னா நீங்க 80 இன்ட்டு 81 போட்டிருக்கீங்க. கரெக்டா? 80 இன்ட்டு 81 போடக்கூடாது. எண்ணுங்கிறது எப்பவுமே எண்ணுங்கிறது என்னது அப்படின்னா எத்தனை உறுப்புகளின் எண்ணிக்கை தான் எண்ணுங்கிறது. எண்ணுங்கிறது இங்க 40, 80 கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ ஆன்சர் 1640. சங்கர் பெருமாள். அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. திரும்ப புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், அவ்வளவுதான். மிஸ்டேக் பண்ணுங்க, திரும்ப சொல்லியிருக்கேன். எந்த ஒரு மிஸ்டேக்ஸே ரிப்பீட் பண்ணக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதே நீங்க ஆட் நம்பர் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆட் நம்பர் பாருங்களேன். இங்க பாருங்க, ஒரு ஆட் நம்பர் எடுத்தீங்கன்னா 1, 2 ஆட் நம்பரை கூட்டினீங்கன்னா பாருங்க 4 வரும். 3 ஆட் நம்பரை கூட்டுங்களே 9 வரும். 4 ஆட் நம்பரை கூட்டுங்களே 16 வரும். 5 ஆட் நம்பரை கூட்டுங்களே 25 வரும். அப்போ ஒரு நம்பரை கூட்டினா ஒரே ஒரு ஒற்றைப்படை எண்ணுனா 1 ஸ்கொயர். 2 ஒற்றைப்படை எண்களை கூட்டினீங்கன்னா 2 ஸ்கொயர் 4. 3 ஒற்றைப்படை எண்களை கூட்டினீங்கன்னா 3 ஸ்கொயர் 9. 4 ஒற்றைப்படை எண்களை கூட்டிங்கன்னா 4 ஸ்கொயர் 16. 5 ஒற்றைப்படை எண்களை கூட்டிங்கன்னா 5 ஸ்கொயர் 25. திலீப் கேட்கிறாரு, குரூப் 2 மெயின்ஸ் கட் ஆஃப் எவ்வளவு வரும்? ஏப்பா, டிஎன்பிஎஸ்சி அபிஷியல் கீஸ் வெளியிட்டாங்களா வெளியிடலையா? அது சொல்லுங்க முதல்ல. டிஎன்பிஎஸ்சி அபிஷியல் கீஸ் வெளியிடாம கட் ஆஃபை பத்தி பேசவே முடியாது. அப்படியே அபிஷியல் கீஸ் வெளியிட்டா கூட அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 3 days வேணும். எக்ஸாம் எழுதுன 1 o'clock 2 o'clock சில பேர்லாம் கட் ஆஃப் சொல்றாங்க. எப்படி சொல்றது? அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. கட் ஆஃப்ங்கிறதே ஒரு எஸ்டிமேட் தான். அந்த எஸ்டிமேட்டே ஓரளவு கால்குலேட் பண்ணி தானே சொல்லணும். கீஸ் விட்டாங்களாப்பா டிஎன்பிஎஸ்சியில? அபிஷியல் கீஸ் விட்டாங்களா குரூப் 2 மெயின்ஸ்க்கு? அந்த அபிஷியல் கீஸ்லயும் தப்பு இருக்கும். அந்த தப்பு வரத நம்ம நீங்க எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் கீஸை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த ஃபைனல் கீஸ் என்ன இருக்குன்றதை பொறுத்து தான் கட் ஆஃபே வரும். நம்ம அபிஷியல் கீஸை வச்சு ஓரளவு எஸ்டிமேட் பண்ணலாம். அது அபிஷியல் கீஸ் வந்த பின்னாடி தான் தெரியும். அதுக்கு முன்னாடி கட் ஆஃப் பத்தி பேசவே கூடாது. எனக்கு தெரியாது. புரியுதா? அப்போ வாட் இஸ் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் ஆட் நம்பர்? சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் ஆட் நம்பர்ஸ் அப்படிங்கிறது n ஸ்கொயர். அதான் அந்த ஃபார்முலா. முதல் எண் ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் n ஸ்கொயர். முதல் எண் இரட்டைப்படை இயல் எண்களின் கூடுதல் n இன்டூ n பிளஸ் 1. எண்ணாவது ஒற்றைப்படை எண்ணின் பொது வடிவம், இதை நான் இப்போ முதலே சொல்லிட்டேன். எண்ணாவது இரட்டைப்படை எண்ணின் பொது வடிவம் 2n. n என்பது எல்லா இயல் எண்களையும் குறிக்கும். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் இந்த டியும் இயும் மட்டும்தான். இதெல்லாம் தேவையில்லை. எஃப்பும் ஜியும் தேவையில்லை. அடுத்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு நீங்க பாருங்க. The sum of first n even numbers. The sum of first n even numbers n into n plus 1. The sum of first n odd number. Sum of first n odd natural numbers n square. The general term of an nth odd number 2n minus 1. The general term of nth even number 2n. Okay, இது எழுதிட்டீங்களா? ரைட். அடுத்து ஏற்கனவே சொன்ன ஒரு கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட் பண்ணிட்டு இதோட நம்ம இது பண்ணிக்கலாம். இது என்ன அப்படின்னா பிரைம் நம்பர்ஸ். ஸோ வாட் இஸ் பிரைம் நம்பர்? பகா எண் என்றால் என்ன? பகா எண் அப்படின்னு தெரியறதுக்கு உங்களுக்கு மொதல் 2 விஷயம் உங்களுக்கு தெரியணும். அது என்ன அப்படின்னா வகுத்தி. இது எல்லாமே ரொம்ப முக்கியங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. வகுத்தி. வகுத்திங்கிறது தமிழ்ல, இங்கிலீஷ்ல இதுக்கு பேர் என்னதுன்னா டிவைசர். அல்லது மல்டிபிள்னு ஒன்று இருக்கு. அது என்னதுன்னா மடங்கு. மடங்கு இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் என்னன்னா மல்டிபிள். இதுக்கு அப்படியே ஆப்போசிட். டிவைசர் ஆஃப் எனி நம்பர். எந்த ஒரு எண்ணுக்கும் வகுத்திகள் அப்படிங்கிறது ஃபைனைட். ஃபைனைட்னா என்னதுன்னா இத்தனை நம்பரா இருக்க போகுது. ஃபைனைட்னா முடிவுறா நம்பரா இருக்க போகுது. மல்டிபிள் எப்பவுமே முடிவிலா இருக்கும்.
மல்டிபிள்னா என்னது அப்படின்னா, இப்ப 5ஓட மடங்குங்கிறது என்னது அப்படின்னா 5, 10, 15ன்னு போயிட்டே இருக்கும். 20ஓட மடங்கு என்னது அப்படின்னா 20, 40, 60ன்னு போயிட்டே இருக்கும். அப்ப 20இன் மடங்குங்கிறது என்னது அப்படின்னா 20K. 5இன் மடங்குனா 5K. இதே 20இன் வகுத்திகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20இன் வகுத்திகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த நம்பருக்கும் 1 எல்லா நம்பரையும் வகுக்கும், அதே நம்பரை வகுக்கும். இடையில வேற ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அப்ப 20 வகுக்கக்கூடியது என்னது? 1 வகுக்கும், 2 வகுக்கும், 4 வகுக்கும், 5 வகுக்கும், 10 வகுக்கும். சோ அப்போ டிவைசர்ஸ் ஆஃப் 20 அப்படிங்கிறது மொத்தம் எத்தனைன்னா 6 வகுத்திகள் இருக்கிறது. இதே டிவைசர்ஸ் ஆஃப் 5 எடுத்துக்கங்க. 5 வகுக்கக்கூடிய எண்கள் என்ன? 1, 5 கண்டிப்பா வகுக்கும். இடையில ஏதாவது இருக்கான்னு பார்த்தா இல்ல. அப்போ எந்தெந்த எண்களுக்கெல்லாம் 2 வகுத்திகள் இருக்கோ, எக்ஸாக்டா 2 டிவைசர் இருக்கணும். எக்ஸாக்டா 2 டிவைசர் இருந்தா அதுக்கு பேரு தான் என்னது அப்படின்னா பகா எண்கள். இங்கிலீஷ்ல அதுக்கு பேரு பிரைம் நம்பர்ஸ். 2 இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். 2க்கு மேலேயும் இருக்கக்கூடாது, 2க்கு கீழே இருக்கக்கூடாது. 2க்கு மேலே இருக்கக்கூடாது, 2க்கு கீழே இருக்கக்கூடாது. 2க்கு மேல இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு பகு எண்கள். இப்ப 1ங்கிற நம்பரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுலயும் வராது, அதுலயும் வராது. ஏன் அப்படின்னா 1க்கு ஒரே ஒரு வகுத்தி தான். அப்போ ஒரு பகா எண்ணா பகா எண்களுக்கு வகுத்தி 1ஆலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடியது. 100க்குள்ள எத்தனை பகா எண்கள் இருக்குன்னு கேட்டிருந்தாங்க ஒரு தடவை எக்ஸாம்ல, குரூப் 1 பிரிலிம்ஸ்ல கேட்டிருந்தாங்க. அப்போ நீங்க வந்து கான்செப்ட்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்க போய் கால்குலேட் பண்றேன்னு பண்ணீங்கன்னா உங்களால பண்ண முடியாது. அப்போ சில விஷயத்துல மனப்பாடம் பண்ணணும். மேத்ஸ்லயும் சில விஷயத்த மனப்பாடம் பண்ணணும். லைக் ஃபார்முலா மனப்பாடம் பண்ற மாதிரி சில கான்செப்ட்ஸும் மனப்பாடம் பண்ணணும். இது மாதிரி. அப்ப 100ல மொத்தம் எத்தனை பகா எண்கள் இருக்கிறது அப்படின்னா 25 பகா எண்கள். So there are 25 prime numbers between 1 to 100. 25 என்ன நம்பர்ஸ்ங்கிறது இதுதான். அப்போ பிரைம் நம்பர்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் என்னதுன்னா சின்ன நம்பர் 2. எத்தனை ஈவன் பிரைம் நம்பர் இருக்கு அப்படின்னா 2 மட்டும்தான் ஒரே ஒரு இரட்டைப்படை பகா எண். 2 தான் ஒரே ஒரு ஈவன் நம்பர். நல்லா புரிஞ்சுக்கணும். 1ங்கிறது பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. 1 என்பது பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. இப்போ உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். 1 தவிர இயல் எண்கள்ல 1 மட்டும் விட்டுருங்க. 1 வந்து பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. 1 தவிர வேற எந்த எண்ணா இருந்தாலும் 1 பகு எண்ணா இருக்கும், இல்லைன்னா பகா எண்ணா இருக்கும். 1 பிரைமா இருக்கும், இல்லைன்னா காம்போசிட்டா இருக்கும். இதுதான் பகு எண்கள். பகு எண்கள்னா என்னதுன்னா 2க்கு மேற்பட்ட வகுத்திகளை கொண்டது. மோர் தேன் 2 டிவைசஸ். இப்ப 4க்கு வந்து எத்தனை டிவைசஸ் வரும்? 1 வகுக்கும், 2 வகுக்கும், 4 வகுக்கும். மொத்தம் 3 வகுக்குதா? 3 நம்பரா? அதனால 4. அதே மாதிரிதான். சோ 1 வந்து பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. 1 இஸ் நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். மிகச்சிறிய பகா எண் 2, மிகச்சிறிய பகு எண் 4. ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர் 2, ஸ்மாலஸ்ட் காம்போசிட் நம்பர் 4. இப்போ உங்களை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். 1ல இருந்து 100க்குள்ள 1ஐயும் சேர்த்துக்கணும், 100ஐயும் சேர்த்துக்கணும். மொத்தம் 100 நம்பர் இருக்கு. இந்த முதல் 100 இயல் எண்களில் மொத்தம் எத்தனை எண்கள் பகு எண்கள்? சொல்லுங்க பார்க்கலாம். How many இங்கிலீஷ்ல சொல்றேன், how many composite numbers are there between 1 to 100? How many composite numbers are there between 1 to 100? 1 to 100ல எவ்வளவு காம்போசிட் நம்பர்ஸ் இருக்கிறது? 1ல இருந்து 100க்குள்ள பிரைம் நம்பர் வந்து 25 இருக்கு. அப்போ 100ல பிரைம் நம்பர் 25 இருந்ததுன்னா அப்போ காம்போசிட் நம்பர் எத்தனை இருக்கும் அப்படின்னா, சில பேர் 75ன்னு சொல்லுவீங்க. இங்க எல்லாருமே சூப்பரா 74ன்னு சொல்லியிருக்கீங்க. கரெக்ட். ஏன் அப்படின்னா ஒருத்தர் 72ன்னு சொல்லியிருக்கீங்க. மேபி டைப்பிங் மிஸ்டேக்கா இருக்கலாம். ஸோ ஏன் அப்படின்னா 1 விட்டுறணும். 1ங்கிறது நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். அப்ப 75ல 1 போச்சுன்னா மொத்தம் 74. அப்போ 74 வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன நம்பர் அப்படின்னா 74 வந்து பகு எண்கள். அதே மாதிரி இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, 1ல இருந்து 50க்குள்ள இதே நோட் பண்ணிக்கங்க. பிரைம் நம்பர்ஸ் பகா எண்கள் வந்து 15 இருக்கு. அப்போ 51ல இருந்து 100க்குள்ள பகா எண்கள் எத்தனை இருக்கும் அப்படின்னா 10 இருக்கு. பகா எண்கள் நான் சொல்றது பிரைம் நம்பர் சொல்றேன். 1ல இருந்து 50க்குள்ள 15, 51ல இருந்து 100க்குள்ள 10. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். 51ல இருந்து 100 50 நம்பர் இருக்குல்ல, 51ல இருந்து 100ல உள்ள 50 நம்பர்ல வந்து எத்தனை எண்கள் பகு எண்கள்? How many composite numbers are between 51 to 100? That is, இந்த 50 நம்பர்ஸ்ல how many composite numbers are there? சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸலண்ட், கரெக்ட். எல்லாருமே 40 டைப் பண்ணியிருக்கீங்க. ஏன் அப்படின்னா மொத்தம் 50 நம்பர் இருக்கு, அதுல 10 இருக்கு. இங்க ஒன்னே கிடையாது இல்ல,
அப்போ 50ல இருந்து 10 மட்டும் கழிச்சிட்டிங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு கிடைச்சிடும். இதை ஒவ்வொரு வகுப்பு ஆரம்பத்திலேயே நான் சொல்லுவேன், இது எல்லாமே நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். ஒரு ஆப்டிடியூட்னு படிக்கிறீங்க அப்படின்னா 1² to 25² வரைக்குமாவது மனப்பாடம் பண்ணணும். 30² மனப்பாடம் பண்ணலைன்னா கூட 25² வரைக்கும் நாளைக்கு மனப்பாடம் பண்ணிட்டு வாங்க அடுத்த கிளாஸ்ல. நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் உண்டு. ஸோ 1² to 25². அதே மாதிரி 1³ to அட்லீஸ்ட் 12³ வரைக்குமாவது மனப்பாடமாக தெரியும். 7³ என்ன, 343, 8³ 512, 9³ 7. உங்களுக்கு முறை நிறைய தெரியும். இதில் சிலது மட்டும்தான் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், சிலது மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கலாம். 11³ 1331, 12³ 1728. ஸோ இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறது பற்றி நம்ம பார்க்கலாம். ஏன் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுறது எக்ஸாமுக்கு மட்டும் யூஸ்ஃபுல் கிடையாது, என்டையர் லைஃபுக்கே யூஸ்ஃபுல். ஸோ நாளைக்கு வரும்போது இது எல்லாமே மனப்பாடம் பண்ணிட்டுவாங்க. இது என்ன 10 நிமிஷத்துக்கு கூட ஆகாது. எங்களுக்கு 1², 1, 2², 4 பண்ண போறீங்க. உங்களுக்கு பிரச்சனை எது அப்படின்னா 13² சில பேருக்கு பிரச்சனையாக இருக்கலாம், 14² பிரச்சனையாக இருக்கலாம், 16² கூட தெரியும், 17², 18², 19² பிரச்சனையாக இருக்கலாம், 21², 22², 23², 24² இருக்கலாம். அதாவது கியூபில் பார்த்தீங்கன்னா 6³ வரைக்கும் கூட உங்களுக்கு தெரியும். 7³ 8³ 9³ பிரச்சனையாக இருக்கலாம், 11³ and 12³ பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ இதை பார்த்துக்கலாங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. இல்லைனா இந்த கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து தமிழ் வகுப்பு இருக்கிறது. இந்த தமிழ் வகுப்புங்கிறது எதற்கு அப்படின்னா வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்ஸுக்கும் குரூப் 2 எக்ஸாம்ஸுக்கும். குரூப் 4ல கண்டிப்பாக தமிழ் மட்டும்தான் இருக்கு. குரூப் 2 2Aல தமிழும் உண்டு, தமிழும் உண்டு, ஜென்ரல் இங்கிலீஷும் உண்டு. குரூப் 4க்கு ஆப்ஷனல் கிடையாது, தமிழ் மட்டும்தான் படிக்கணும். ஏதாவது டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்தால் சப்போஸ் நீங்கள் பேசுறதுனா கூட பேசலாம். நன்றி. தமிழ் முடிஞ்ச பின்னாடி 8:30க்கு கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் வகுப்புகள் உண்டு. நன்றி.